ஒரு வருஷத்துக்கு 2 தடவை மட்டும்தான் அந்த கருப்பசாமியோடைய கோவில் வந்து கதவு திறக்கும். இது என்ன காரணம்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சித்திரை திருவிழா. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அழகர் ஆற்றுல இறங்குற வைபோகம் வந்து நடக்கும். கள்ளழகர் வந்து ஆற்றில் இறங்குற வைபோகம் அன்னைக்கு இந்த 18ஆம் படி கருப்பசாமியோடைய கோவில் கதவு வந்து திறக்கும். ஸோ அடுத்ததாக ஆடி பௌர்ணமி அன்று மட்டும்தான் இந்த கருப்பசாமி கோவிலுடைய கதவு திறக்கும். ஸோ இந்த 2 நாளும் ரொம்ப விசேஷமாக பார்க்கப்படுது. ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும், கள்ளழகர் வந்து நல்ல அலங்காரத்தோட வந்து அங்கேருந்து கிளம்பி வருவார். ஸோ அதுக்கப்புறமா திரும்ப வந்து தன்னுடைய தங்கையோட கல்யாணத்தை பார்க்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கில் வந்து போய் மலையில் வந்து சேர்ந்துருவார். ஸோ அப்படி அவருடைய நகைகள் இருக்கு இல்லையா, ஸோ அவர் அணிந்திருக்கக்கூடிய நகைகள் எல்லாமே பத்திரமாக போதா, திரும்பவும் வரும்போது அதே நகைகள் வந்து பத்திரமாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுறவர் தான் வந்து பார்த்திங்கன்னா 18ஆம் படி கருப்பசுவாமியாக இருக்கிறார். சரி, ஆடி பௌர்ணமி. ஸோ அன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாக இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறதுனாலே உக்ரமான தெய்வங்களுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு விசேஷம் அப்படின்னு நம்ம சொல்லிடணும். ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த கருப்பசுவாமியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உக்ரமாக இருப்பார். ஸோ அவருடைய கண்கள் வந்து நம்ம டைரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பவராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனாலேயே தான் மற்ற நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிலுடைய கதவுகள் வந்து போட்டியே இருக்கும்.